கடலூர் விபத்துல 9 பேர் உயிரிழப்புக்கு திமுக அரசு தான் பொறுப்பேற்க வேண்டும்னு பாமக தலைவர் அன்புமணி தெரிவிச்சிருக்காரு. இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவுல, கடலூர் மாவட்டம் திட்டக்குடிய அடுத்த எழுத்தூர் என்ற இடத்துல திருச்சியிலிருந்து சென்னை நோக்கி வந்து கொண்டிருந்த அரசு விரைவு பேருந்துடைய முன்பக்க டயர் வெடிச்சதுல சாலை தடுப்பை உடைச்சுக்கிட்டு எதிர் திசையில வந்து கொண்டிருந்த 2 கார்கள் மீது பேருந்து மோதியதுல மகிழுந்துகள்ல பயணம் செய்த 9 பேர் உயிரிழந்திருக்கிற செய்தி அதிர்ச்சியையும் வேதனையையும் அளிப்பதா குறிப்பிட்டிருக்காரு. அரசு விரைவு பேருந்துடைய முன்பக்க டயர் வெடித்ததுதான் இந்த விபத்துக்கு காரணம்னோ, அரசு விரைவு போக்குவரத்து கழக பேருந்துகளுடைய டயர்கள் வெடிக்கும் நிலையில் உள்ளது அப்படின்னா அது எந்த அளவுக்கு மோசமான நிலையில இருக்குன்னோ, அரசு பேருந்துகள் எந்த அளவுக்கு மோசமான நிலையில பராமரிக்கப்படுதுங்கிறத தெரிஞ்சுக்கலாம்னு அன்புமணி விமர்சித்திருக்காரு. பேருந்துகளை முறையா பராமரிக்காத திமுக அரசு தான் இந்த விபத்துக்கும் உயிரிழப்புக்கும் கண்டிப்பா பொறுப்பேற்கணும்னு வலியுறுத்தியுள்ள அன்புமணி, உயிரிழந்தவர்களுடைய குடும்பங்களுக்கு தலா 50 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கணும்னு அரசுக்கு வலியுறுத்தியிருக்காரு.